ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, தக்காளி நிறையா வச்சு எப்படி குழம்பு ஒன்று மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குண்டா எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ அலுமினியம் பாத்திரம் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் சில்வர் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சோன்னா கறி பிடிக்கும். அலுமினியம் பாத்திரம்னா பெருசாக கறி பிடிக்காதுங்க. நீங்களும் இந்த பாத்திரத்தையே யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுற வரைக்கும் உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்திங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கடாய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது வந்து மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம்னு சொல்லுவாங்கங்க. அந்த பாத்திரம் தான் நான் இப்போ வந்து தக்காளி குழம்பு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. இது நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா, சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருமே கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலை விட நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்கிற எண்ணெய் வந்து ஹெல்தி. அதுக்கு இப்போது போகிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் எங்கள் வீட்டில் இப்போ இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடித்தாதான் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கசப்படிக்கிற மாதிரி இருக்குங்க குழம்பு. ஒரு சிலர் வைக்கிறது வந்து கடுகு வெடிக்காமையே அடுத்தடுத்தது போட்டுருவாங்க. அதுதாங்க இதோட ரீசன். இப்போ வந்து கடுகு எல்லாமே ஃபுல்லாக வெடித்து முடிச்சிருச்சுங்க. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். தக்காளியில் வந்து 2-3 வெரைட்டி இருக்குங்க. பெரிய பெரிய பழமாக இருக்கும். நாட்டு தக்காளி இருக்காதுங்க. ஹைப்ரிட்லேயே 2 விதம் இருக்குது. ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவாங்க. அது ஆப்பிள் மாதிரியே கொஞ்சம் நீளத்தன்மையாக முட்டை மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா உருண்டையாக இருக்கிற தக்காளி இருக்குங்க. அதுலேயே பொடி தக்காளிகளும் இருக்கும். அது வந்து நாட்டு வகை தக்காளி. அந்த நாட்டு வகை தக்காளி வந்து ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து நாட்டு தக்காளி மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற தக்காளி வந்து நான் வாங்கியிருக்கேங்க. இது புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து நான் கோதுமை தோசைக்கு, ஏன்னா அது புளிப்பேற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் இல்லையா, அப்போவே கரைச்சி வச்சு அப்போவே செய்வோம். இந்த குழம்பு வந்து நான் தோசைக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன், கோதுமை தோசைக்கு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து என்னென்னா, மஞ்சள் தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. வேறு இதுக்கு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண கிடையாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளி எவ்வளோ சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு காரம், உப்பு, அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க.
இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் அந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸில் ஒரு பிரியாணி இலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரும்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றுங்க. எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன், சின்ன செம்பில். இப்போ இதை வந்து நல்லா பரட்டி விடுங்க. ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதி பிடிச்சி வந்ததுக்கப்புறமா உப்பு நல்லா மசிப்போம் இல்லையா, மத்து, பருப்பு கடையிற மத்து, அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. தண்ணியை வடிச்சிட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி குழம்பு ரெடி ஆயிருங்க. கோதுமை தோசைக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு எப்படி மேக் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக வைங்க தக்காளியை. வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுக்கோங்க. பருப்பு கடையிற மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை. அவ்வளோதாங்க கைஸ், குழம்பு ரெடி ஆயிரும். தேங்க்யூ, பை பாய்.